ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 66 அதிகாரம் 3 முதல். கர்த்தர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் மிகவும் பெரியவர், அவருக்கு ஆலயம் கட்டும் தகுதி நமக்கு இல்லை என்பது தெரிகிறது. கர்த்தருடைய ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் நம்மிடம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் தேவாலயம் கட்ட விரும்புகிறோம். பொதுவாக மனிதர்கள் கர்த்தருக்கு தேவாலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது விருப்பம் நமக்குள் வருமானால், கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவர்களா இருக்கும் பொழுது நமக்கு அது தோன்றும். அப்படி என்றால் கர்த்தர் நம்மிடத்தில் வர வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற ஆவலில் தான் நாம் அதை சொல்கிறோம். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு அவரோடு வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன தகுதி பெற வேண்டும் என்பதை கடந்த செய்தியில் பார்த்தோம். அதாவது, ஆவியில் எளிமையா இருக்க வேண்டும், சிறுமைப்பட்டவர்களும் ஆவியில் நொறுங்குண்டவர்களும் கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களையுமே கர்த்தர் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்க அவர் விரும்புவது இப்படியா இருக்கிறது, மனிதர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள், கர்த்தருடைய ஊழியர்கள், ஆசாரிய பணி செய்கிறவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, மாட்டை வெட்ட வேண்டியவர்கள், மாட்டை வெட்டி கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டியவர்கள். அந்த காலத்தில் பலி செலுத்தும் முறை இருந்தது, அப்படிதான் கொடுக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்ய வேண்டியவர்கள் மனிதனை கொல்லுகிறவர்களாய் இருந்தார்கள், கொலைக்காரர்களாக. அப்படி என்றால் பாவம் செய்தவர்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத ரத்தம் சிந்துதல் என்னும் கொலை செய்பவர்களாக. கர்த்தருடைய ஊழியர்கள் மனித கொலை செய்பவர்களாக இருக்கக்கூடாது. கொலை பாவம். கொலை என்றாலே மனித உயிரை கொல்வதுதான் பாவம். ஆடு, மாடு, மிருகங்கள், பறவைகள் இவைகளை கொல்வது கொலை அல்ல. வேதத்தின்படி அது கொலையாக எண்ணப்படாது. மனித உயிரை கொன்றால், அது தாயின் கருவில் இருக்கும் குழந்தையை கொன்றாலும் அது பாவம்தான். அது ரத்தம் சிந்துதல், அது ஒரு கொலை என்றே வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்க கர்த்தருடைய ஊழியர்கள் கொலை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். மாட்டை வெட்டி பலி கொடுக்க வேண்டியவர்கள் மனித உயிரை கொன்று கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆசாரிய பணி செய்ய வேண்டியவர்கள் கொலைக்காரர்களாக இருந்தார்கள். ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாக இருந்தான். ஆடு இருக்கிறதுல ஆட்டை வெட்டி பலி கொடுக்க வேண்டிய ஆசாரியர்கள் நாயை வெட்டி கொண்டிருந்தார்கள். காணிக்கை படைக்கிறவன் பன்றி ரத்தத்தை படைக்கிறவனாயிருந்தான். பன்றி கர்த்தருக்கு அருவருப்பான மிருகம், அதை தொடக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய சந்நிதியில் பன்றி ரத்தத்தை படைத்தார்கள். இது எவ்வளவு பெரிய பாவமா இருக்கிறது. தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாய் இருந்தான். கர்த்தரிடத்தில் சென்று தூபம் காட்டும் பணியை செய்கிறவர்கள். அப்படி என்றால் இன்றைய நிலையில் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்தார்கள். விக்கிரக ஆராதனை என்றால் கர்த்தருக்கு விரோதமாய் எந்த காரியத்தை, கர்த்தரை விட பெரியதாய் நாம் எதை நினைத்தாலும் அது விக்கிரகம். நான் கர்த்தரை விட என் பிள்ளையை நேசிக்கிறேன் என்றால் பிள்ளைதான் நமக்கு விக்கிரகம். கர்த்தரை விட என் கணவரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் கணவர் தான் விக்கிரகம். எனக்கு கர்த்தரை விட கிரிக்கெட் தான் முக்கியம் என்று சொன்னால் கிரிக்கெட் தான் விக்கிரகம். இதுதான் அதன் பொருள். கர்த்தரை விட நம் வாழ்க்கையில் முதலிடம் வேறு எதற்கும் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தால் அந்த காரியம்தான் நமக்கு விக்கிரகமாய் இருக்கும். அதனால் அப்படி செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்காமல் மற்ற காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை ஒதுக்கி வைக்கிறவர்களாய் இருந்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லாமல் போயிற்று. அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர்கள் இப்படி செய்வது மட்டுமல்ல, அவர்கள் ஆத்துமா, அவர்கள் மனம் அதன் மேல் விருப்பமாய் இருக்கிறது. சினிமா பார்ப்பதில் விருப்பம், அதுவே பைத்தியம். எப்பொழுது சினிமா பார்க்கலாம் என்று அலைவது, கிரிக்கெட் பார்க்கலாம் என்று அலைவது, இப்படி பொழுதுபோக்கு காரியங்களில் அலைவது, அல்லது வேறு எந்த மனிதனையாவது நேசித்து கொண்டு அவர்களோடவே இருக்க வேண்டும் என்று விரும்புவது, பேசுவது, சூதாட்டம் ஆடுவது,
இப்படி பலவித காரியங்கள் இருக்கிறது. எதை அதிகமாய் நேசிக்கிறார்களோ பாவத்தை, அது பாவமா இருக்கிறது. எப்பொழுதும் எதை நேசிக்கிறோமோ அதை நினைத்துக் கொண்டிருப்போம். நாம் அதிகமாய் எதை நினைக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். நம் நினைவுகள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் அதிகமாய் நேசிக்கிற காரியம், ஒரு நாளில் நாம் அதிக நேரம் நினைப்பது கர்த்தரையா இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் கர்த்தரை நேசிக்கிறோம், நமக்குள் விக்கிரக ஆராதனை இல்லை என்று பொருள். அதை தவிர மற்ற எந்த காரியத்தை நினைத்தாலும் அது விக்கிரகம், அதனால் கர்த்தருக்கு பிடிக்காது. இதை கவனமா இருக்க வேண்டும். நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவர்கள் இல்லை. நான் கூப்பிட்டாலும் இங்கே இருக்கிறேன் சுவாமி என்று சொல்லுகிற மனிதன் ஒருவனும் இல்லை என்று சொல்கிறார். கர்த்தர் கூப்பிடுகிறார், ஆனால் அந்த சத்தத்தை நாம் கேட்பதில்லை, கவனிப்பது கூட இல்லையாம். அப்படி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலும் இப்படி இருக்கிறது. இவைகள் எல்லாம் அந்த காலத்திலும் இருந்தது. 2700 வருடங்களுக்கு முன்பாகவும் இருந்தது. இப்பொழுதும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. நம் இஷ்டப்படி நாம் வாழ்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை நேசிப்பதில்லை, வாசித்து தேடுவதில்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்கும் விருப்பம் நமக்கு இல்லை. அப்படியே கர்த்தர் சொன்னாலும் அதை கேட்பதில்லை. நான் பேசியும் அவர்கள் கேட்கவில்லை. தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுகிறார், செய்தியை கொடுக்கிறார் மனிதர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் அதை யாரும் கேட்பதில்லை. அதிகமான பேர் கேட்பதில்லை. அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து என் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், நான் சொல்வதை கேட்காமல் பொல்லாப்பானதை செய்கிறார்கள். நான் விரும்பாததை தெரிந்து கொண்டதை நிமித்தம், நான் விருப்பப்படாத காரியங்களை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். எனக்கு பிடிக்காத விஷயத்தை தான் அவர்கள் செய்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்ததினால் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் மேல் திகிலை வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பேசியும் அவர்கள், அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்பவர்கள் ஜனங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை சொல்ல வேண்டியவர்கள். கர்த்தரிடத்தில் போய் நின்று ஜெபித்து கர்த்தரிடத்தில் கேட்டு அந்த வார்த்தையை கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியவர்கள். ஆனால் அப்படி செய்ய வேண்டியவர்கள் அப்படி செய்யாமல் இவர்கள் பாவம் செய்கிறார்கள். கர்த்தர் பேசினாலும் கேட்பதில்லை, அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பதும் இல்லை. தங்கள் இஷ்டப்படி வாழ்கிறார்கள், பொல்லாப்பு செய்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள், பொல்லாத இருளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறார்கள். இப்படி செய்வதினால் நானும் அவர்கள் மேல் திகிலை வர பண்ணுவேன், நானும் பொல்லாப்பை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கூப்பிட்டும் கேட்கவில்லை, திருந்தவில்லை என்று சொல்லும் பொழுது திருந்தாத மனிதர்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அவர்களுக்கு துன்பம் வருகிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் அவருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் கர்த்தருக்கு நடுங்கி அவருக்கு பயந்து நடக்கிற நல்லவர்களாய், நாம் நல்ல மனம் உள்ளவர்களாய் இருந்தால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற மனிதர்களாய் இருந்தால், நமக்கு ஒரு செய்தியை கர்த்தர் சொல்லுகிறார், நல்ல செய்தியை சொல்லுகிறார். அதாவது நம்மை பகைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம் நம்மை பகைக்கிறார்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தீர்க்க தரிசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நீதியின் பாதையில் நாம் நடக்கிறோம் அல்லவா, அதனால் நம்மை பகைத்து நம் எதிரிகள் நம்மை ஒதுக்கி வைக்கிறார்கள், நம்மை அப்புறப்படுத்துகிறார்கள், அவர்களை விட்டு நம்மை விலக்கி விடுகிறார்கள். அப்படி செய்கிறவர்கள் செய்துவிட்டு கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு விட்டு கர்த்தர் மகிமைப்படுவாராக என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறார்கள். செய்வதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான செயல். செய்துவிட்டு கர்த்தருக்கு துதி செலுத்துவது, துதித்து விட்டால் சரியாகிவிடும் என்று கர்த்தருக்கு துதி செலுத்துவது. இப்படி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்களே என்று கர்த்தர் கேட்கிறார். அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷப்படும்படி நான் வெளிப்படுவேன் என்று சொல்லுகிறார். நம் மனம் மகிழும்படி கர்த்தர் வந்து அவருடைய செயல்களை செய்ய போகிறார். நம் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அதாவது நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை எதிர்க்கிற அவர்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு, ஆனால் தங்களை வெளிப்படையாக
கர்த்தருக்கு பிரியமானவர்களைப் போல காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் வெளிப்படும் நாளில் நாம் சந்தோஷப்படுவோம், அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அவர்கள் பொய்யான வாழ்க்கை வெளிப்பட்டுவிடும். அவர்கள் தலை குனிவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்று பொருள். நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். கர்த்தருடைய ஊழியர்கள் பாவம் செய்ததை நிமித்தம் அந்த நகரத்தில் துன்பம் உண்டாகும். அது சண்டைகள், யுத்தங்கள் போன்ற காரியங்களாக இருக்கலாம். அல்லது ஊழியர்கள் செய்யும் தவறினால் அந்த நகரத்திற்கு யுத்தம் வரலாம், சண்டை பிரச்சனைகள் வரலாம், கொள்ளை நோய் வரலாம், அல்லது பஞ்சம் போன்ற காரியங்கள் வரலாம். இப்படி ஏற்படும். தேவாலயத்திலிருந்து சத்தம் கேட்கப்படும். அப்படி என்றால் கர்த்தருடைய ஊழியர்களுக்கும் திருச்சபைக்கும் துன்பம் உண்டாகும் என்று பொருள். ஊழியர்கள் தவறு செய்யும் பொழுது, அதாவது பொதுவாக நாம் நினைக்கலாம் ஒரு காரியம் என்னவென்றால், அநேக இடங்களில் திருச்சபைகள் பாழாக்கப்படுகிறது. திருச்சபைக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி, அல்லது சில ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்பி சில துன்மார்க்கர் செயல்படுவார்கள். அவர்கள் சத்துருக்கள் இப்படி செய்கிறார்கள் என்று நாம் வேதனைப்படுவோம். ஐயோ, திருச்சபையை இப்படி பண்ணுகிறார்களே, இப்படி அடிக்கிறார்களே, நொறுக்குகிறார்களே என்றெல்லாம் நாம் வேதனைப்படுவோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் அந்த திருச்சபையின் பாதுகாப்பை விலக்கி விட்டதினால் தான் இப்படியெல்லாம் நடக்கிறது. பொதுவாக எல்லாருக்கும் அப்படி அல்ல, ஒரு சில இடங்களில் பொதுவாய் நடப்பது. அங்கே பாவம் இருப்பதினால், அந்த ஊழியர்கள் அந்த ஊழியத்தில் பாவம் இருப்பதினால் பொல்லாங்கனுக்கு கர்த்தரே ஒப்பு கொடுக்கிறார் என்பதே சத்தியம். இதுதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அவர்கள் நடந்து கொண்ட அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். அவர்கள் தம்முடைய ஊழியக்காரர்கள் என்பதனால் கர்த்தர் அவர்களை திருத்துவதற்கு அவர்களோடு பேச முற்படுகிறார். அவர் பேசினாலும் இவர்கள் கேட்க மாட்டேன் என்று இவர்கள் வேலையை இவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பாவம், அக்கிரமம், அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அருவருப்பான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் கர்த்தர் கோபம் கொண்டு என்ன செய்கிறார்? அவர்களை திருச்சபைகளிலும் ஊழியங்களிலும் ஆபத்தை கொண்டு வருகிறார். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டால் அவர்கள் கர்த்தருடைய ஊழியர்களாய் அல்ல, கர்த்தருக்கு சத்துருக்களாக மாறி விடுகிறார்கள் என்பதே உண்மை. வேதம் அதான் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஊழியர்கள் பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டால் அவர்கள் கர்த்தருக்கு சத்துருக்களாகி விடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் தம் சத்துருவான பொல்லாதவனிடம் கொடுத்து விடுகிறார். இதனால் துன்பம் வருகிறது ஊழியங்களுக்கும் திருச்சபைகளுக்கும். கர்த்தரே சரிக்கு சரி கட்டுகிறார். இப்படி நீதியை விளைய பண்ணுவது கர்த்தரே. ஒரு பெண் பிரசவ வேதனை வருவதற்கு முன்பாக பிள்ளை பெற்றுவிட்டாள், கர்ப்ப வேதனை படாமலே ஒரு ஆண் பிள்ளையை பெற்றுவிட்டாள் என்று கேள்விப்பட்டது உண்டா? நம்மால் கேட்க முடியுமா? இப்படி எங்கேயாவது கேட்டிருக்கிறோமா? இருக்காது. வலி வந்த பின் தான் குழந்தை பிறக்கும் அல்லவா? இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படியெல்லாம் கேள்விப்பட முடியுமா என்று கேள்வி கேட்கிறார் கர்த்தர். ஒரே நாளில் பிள்ளை பேரு நடக்குமா? ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமா? ஒரு ஜாதி ஒரே நாளில் பிறக்குமா என்று கர்த்தர் கேட்கிறார். ஒரே ஜாதி, ஒரு ஜாதியே ஒரு நாளில் பிறக்க வேண்டும், பிறக்குமா என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோனோ வென்றால் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. ஒரே நாளில் உலகத்தில் இருக்க போகிற நீதிமான்கள், பரலோகத்திற்கு போய் சேரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகும் ஜனங்கள் எல்லோரும், ஏற்கனவே பிறந்தவர்கள், இப்பொழுது வாழ்கிறவர்கள், இனி பிறக்க போகிறவர்கள் எல்லோருக்கும் ஒரே நாளில் ரட்சிப்பு வந்தது. ஒரே நாளில் சீயோனை கர்த்தர் பெற்றெடுத்தார் சிலுவை மரத்தில். அல்லேலூயா. ஒரு தாய் ஒரு குழந்தையை தான் ஒரு பிரசவத்தில் பெற்றெடுப்பார் ஒரு நாளில். கர்த்தரோ அநேக ஜனங்களை, கொடான கோடி ஜனங்களை தன் சரீரம் முழுவதும் ரத்தத்தை சிந்தி ஒரே நாளில் பெற்றெடுத்தார். நம் இரட்சகர், நம் தாயுமான நம் தேவன் இப்படியாக நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். அதைதான் இந்த வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவர் பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பே எழுதப்பட்டது. கர்த்தருடைய சந்ததி ஒரே நாளில் பிறக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம் ஜீவனை கொடுத்த அந்த நாள் தான் நாம் எல்லோரும் பிறந்த நாள்.
அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் சிலுவையில் மரித்ததினால் நம் பாவங்கள் அவர் மேல் போய் அவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால்தான் ரட்சகர். ரட்சகர் என்றால் பாதுகாவலர் என்று பொருள். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று நம் தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். இது உலக ரட்சிப்பை சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் எல்லா உலகத்தின் பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்மை பரிசுத்தமாய் பெற்று எடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனுக்காக பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நம் பாவங்களை போக்கி இருக்கிறார். அந்த செயலை சொல்லப்பட்டிருக்கு. எருசலேமை நேசிக்கிற நீங்கள், கர்த்தருடைய ஜனங்களை நேசிக்கிறவர்கள், எருசலேம் நகரத்தை நேசிக்கிற நீங்கள், அவளோட கூட சந்தோஷப்பட்டு மகிழ்ந்திருங்கள். அவளோடு கூட துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்படுங்கள். இது எருசலேம் நகரத்தையும் குறிக்கும், உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களையும் குறிக்கும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாய் இருங்கள். நன்மை வரப்போகிறது, துன்பம் நீங்கியது. நீங்கள் சிறு குழந்தையை போல, தாய்ப்பால் குடிக்கும் சிறு குழந்தையானது சந்தோஷப்படுவது போல எருசலேமின் ரட்சிப்பை கண்டு மகிழ்ந்திருங்கள். நன்மை நடக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய மகிமையின் பிரகாசத்தினால் மகிழ்ச்சி ஆகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமின் பிரகாசத்தினால் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதோ நான் சமாதானத்தை, கர்த்தர் சொல்லுவது, சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானத்துடன் எருசலேமுக்கு வருவார்கள். ஒரு நதி போல சமாதானம் உலகெங்கும் இருந்து எருசலேமுக்கு வரும். சமாதானத்தின் பிள்ளைகளாக கர்த்தருடைய ஜனங்கள் எருசலேமை நோக்கி வருவார்கள். ஜாதிகளின் மகிமையை, எருசலேம் நகரத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும். உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு மகிமையை உண்டாக்குகிற, கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஜனங்கள் உலகெங்கும் இருந்து எருசலேமுக்கு வந்து சேர்வார்கள். ஒரு ஆறு ஓடி கடலில் வந்து சேர்வது போல எல்லோரும் வந்து எருசலேமுக்கு வந்து சேர்வார்கள். அப்பொழுது ஒரு சிறு குழந்தையை தாய் சுமப்பது போல இடுப்பில் சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். இப்படியாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார் என்று பொருள். நாம் எல்லோரும் எருசலேமுக்கு போவோம், சமாதானத்துடன் வாழ்வோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், நமக்கு தெரியாத பல காரியங்கள் நடக்கும். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் அவனை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். கர்த்தருடைய சமாதானம் நமக்கு இருக்கும். எருசலேம் நகரத்தில் நாம் தேற்றப்படுவோம். கர்த்தருடைய சன்னிதானம் என்று பொருள். கர்த்தருடைய சன்னதியில் நாம் தேற்றப்படுவோம். அது கர்த்தருடைய தேவாலயம், திருச்சபையில் நாம் சேருவோம், திருச்சபையோடு இணைந்திருப்போம் என்றும் பொருளாகும். எருசலேம் என்றால் திருச்சபையையும் குறிக்கும். அப்படி நடக்கும் போது நம் மனம் மிகவும் மகிழ்ந்து நம் எலும்புகள் புல்லை போல செழிக்குமாம். நாம் மிகவும் சந்தோஷப்படுவோம், மிக மிக சந்தோஷப்படுவோமாம். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட சத்துருக்களை அழித்து போடுவார். கர்த்தருடைய கோபம் நம்முடைய எதிரிகளின் மேல் வெளிப்படும். கர்த்தர் செய்வார். அப்படி கோபப்பட்டு அவர்களை அடித்து விடுவார். கர்த்தர் தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடு வருவார். அக்கினியோடு வருவாராம். உக்கிரத்தை, கோபத்தை வெளிப்படுத்த. இது ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. பெரும் காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடு கர்த்தர் வருவாராம். பெரும் காற்றாம். பெருங்காற்று அடிப்பது போல கர்த்தர் தம்முடைய ரதங்களோடு வருவாராம். கர்த்தருடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. அவர் வந்து இந்த பூமியில் நீதியை நிறைவேற்றுவார், நியாய தீர்ப்பை கொடுப்பார், தண்டனை கொடுப்பார், தீயவர்களுக்கு தண்டனை கொடுப்பார். அதைதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அக்கினியினாலும் பட்டயத்தாலும்
மாம்சமான எல்லோரோடும் வழக்காடுவார். கர்த்தர் தண்டிப்பார் என்று பொருள். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராய் இருப்பார்கள். பலரை கர்த்தர் அழித்து போடுவார். தீயவர்களை, துன்மார்க்கரை, இனி திருந்தவே மாட்டார்கள் என்ற நிலையில் இருக்கிறவர்களை கர்த்தர் அழித்து போடுவார். அவர்கள் மற்றவர்களையும் கெடுத்துவிடக் கூடாது அல்லவா? நல்லவர்களையும் கெடுத்துவிடக் கூடாதபடிக்கு அவர்களை அழித்து போடுவார். தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறவர்களும், தோப்புகளில், அதாவது விபச்சார பாவம் செய்கிறவர்களும், பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட பாவமான காரியங்களை செய்கிறவர்கள், விபச்சார பாவம் செய்வது, அருவருப்பான பொருட்களை சாப்பிடுவது போன்ற காரியங்களை செய்கிறவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள் என்றால் முற்றிலும் அழித்து போடப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றும் தெரியும், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றும் எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு நம் செயல்களும் தெரியும், நம்முடைய நினைவுகளும் தெரியும். அக்கிரமக்காரர்களையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். உலகெங்கும் இருந்து நான் சகல ஜாதியாரையும் சகல பாஷைக்காரர்களையும் கூட்டி சேர்க்கும் காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் பாரபட்சம் இல்லை. ஜாதி, இனம், பாஷை, தேசம், இந்த தேசம் அந்த தேசம் என்ற பாரபட்சமே கர்த்தருக்கு கிடையாது. எல்லாரையும் நான் கூட்டி சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஒரு நாள் வரும், உலகெங்கும் இருக்கிற ஜனங்களை எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்கிற எல்லோரையும் எருசலேமில் கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். தம்மோடு அவரோடு கூட்டி சேர்த்துக் கொள்வார் என்று பொருள். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். கர்த்தர் செய்கிற செயல்கள், அதனால் வரும் புகழ்ச்சி, இதையெல்லாம் நாம் பார்ப்போம். இப்படி நம்மை கூட்டி சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களிடத்தில் ஒரு நான் அடையாளத்தை கொடுப்பேன், அடையாளத்தை கட்டளையிடுவேன். என்ன அடையாளம் என்றால், அவர்களில் தப்பி இருக்கிறவர்கள், அழிக்கப்படாமல் மீண்டு இருக்கிற ஜனங்கள், பாவத்தினால் அழிக்கப்பட்டவர்கள் ஏராளம், அழிக்கப்படாமல் மீண்டு இருக்கிறவர்கள் பரிசுத்தமானவர்கள், நீதிமான்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு, என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் என் புகழ்ச்சியையும் என்னுடைய நற்பெயரையும் என்னை பற்றி கேள்விப்படாத, என்னை அறியாத, இயேசு என்ற நாமத்தை தெரிந்து கொள்ளாத ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த தீவுகளுக்கு நான் இவர்களை அனுப்புவேன். கர்த்தருடைய ஊழியர்களை கர்த்தர் தீவுகளுக்கும் அந்நிய தேசங்களுக்கும் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிக்கும்படி கர்த்தர் அனுப்புவார். உலகெங்கும் நற்செய்தி அறிவிக்கப்படும். அது என்னென்ன தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? தர்ஷூஸ், பூலு, லூது, தூபால், யாவான், தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். இந்த இடங்களுக்கு நான் அனுப்புவேன், ஊழியர்களை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ரட்சிப்பை அறிவிக்கும்படி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி அவர் நமக்காக மரித்தார் என்பதை சொல்வதற்கு நான் ஊழியர்களை இந்த இடங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். உலகெங்கும் சுவிசேஷம், நற்செய்தி அறிவிக்கப்படும். அவர்கள் என் மகிமையை ஜனங்களுக்குள்ளே அறிவிப்பார்கள். இப்படி போய் அவர்கள் நற்செய்தி அறிவித்து, அவர்கள் என்ன செய்வார்களாம்? நற்செய்தி அறிவித்து அவர்கள் எல்லாம் மனம் திரும்புகிறார்கள், அந்த இடத்தில் உள்ள ஜனங்கள். அப்படி மனம் திரும்பியதும் பரிசுத்த ஆசாரியர்கள், தேவாலயத்தில் ஆசாரியர்கள் பரிசுத்த காணிக்கைகளை கர்த்தருக்கு செலுத்த கொண்டு வருவார்கள், பரிசுத்தமாய் கொண்டு வருவார்கள். அது போல கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது போல, பரிசுத்த காணிக்கை செலுத்துவது போல இந்த தேசங்களிலும் இந்த தீவுகளிலும் இருந்து ஜனங்கள் எல்லாம், இந்த ஊழியர்கள் போய் ஊழியம் செய்து அவர்கள் மனம் திரும்பியதும் அந்த பரிசுத்தவான்களை எல்லாம் அழைத்து கொண்டு எருசலேமுக்கு வருவார்களாம். ஆசாரியர்கள் பரிசுத்த பலியை கொண்டு வருவது போல இவர்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆசாரிய பணியும் ஊழிய பணியும் ஒன்றுதான் என்று இந்த இடத்தில் மிக துல்லியமாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆதாரமா இருக்கிறது. கர்த்தர் நம்மை பார்க்கிற விதம் அதுதான். அப்படி ரட்சிக்கப்பட்ட நீதிமான்கள், நம்முடைய சகோதர சகோதரிகளை ஊழியர்கள் எப்படி கொண்டு வருவார்களாம்? குதிரைகளின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும்
ரதங்களின் மேலும், குளாரி வண்டிகளின் மேலும், வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து பரிசுத்த காணிக்கையாக தம்முடைய ஜனங்களை, நீதிமான்களை காணிக்கையாக அழைத்து வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி கொண்டு வரப்பட்டவர்களையும் நான் சிலரை லேவியராகவும் ஆசாரியர்களாகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களும் ஊழியக்காரர்களாய் மாறி நற்செய்தி அறிவிப்பார்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதோடு கூட நான் படைக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் என் கண்முன் நிலைத்திருப்பது போல கர்த்தர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நிரந்தரமாய் இருக்கும்படியாக உருவாக்க போகிறார். அப்படி அவைகள் நிரந்தரமாய் இருப்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய சந்ததியும் நம்முடைய பெயரும் நிலைத்திருக்குமா? அப்படி என்றால் புதிய வானம் புதிய பூமியோடு நாமும் சேர்ந்து நிரந்தரமாய் கர்த்தரோடு இருப்போம். அவர் நிரந்தரமானவர், அது போல நாமும் நிரந்தரமாய் இருப்போம் என்பது பொருள். மரணத்தை வென்ற வாழ்க்கை, பரிசுத்த வாழ்வு. அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் என்னை தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லோரும் கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அவர்கள் எருசலேமை விட்டு வெளியே போய் எனக்கு விரோதமாய் செயல்பட்ட ஜனங்களுடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் அழிக்கப்பட்டு கிடப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். பாவம் செய்த பொல்லாத இருளின் கிரியைகளையும் பொல்லாத மனிதர்களையும் கர்த்தர் அக்னி கடலில் போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அக்னி கடலில் அவியாத அக்கினி, எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற கந்தகமும் நெருப்பும் எரிகிற அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும், நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். அங்கே புழுக்கள் கிடக்கும், அந்த புழுக்கள் சாகாத புழுக்கள் எப்பொழுதும் அந்த பாவப்பட்ட மனிதர்களை கடித்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சமான எல்லோரும் அவர்களை வெறுக்கப்படுகிறவர்களாக மாறுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களை வெறுத்து விடுவார்கள். யாரும் அவர்களை நேசிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தந்து ரட்சிப்பை தந்து பாதுகாக்கிறார். கர்த்தருடைய சத்துருக்களை, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை அழித்து போடுகிறார். கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் நீதிக்கு அஞ்சுவோம். அவருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வோம். புதிய வானம் புதிய பூமியில் நாம் அனைவரும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.